டிவிக்கே வந்துட்டு இது வரைக்கும் மக்களுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க சரியா அப்படின்ட்டு கேட்டா அதுவுமே கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவர் இன்னுமே போய் மக்களை நேரடியாக சந்திக்கல அப்படின்ற விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கிறது தான். ஸோ அந்த கொஸ்டின் வச்சாலும் அவங்க வந்துட்டு இவங்க டிஎம்கே கிட்ட இருந்து காசு வாங்கியிருப்பாங்க, அதனால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் சார்? பொது வாழ்க்கைன்னு வந்துட்டீங்கன்னா உங்களை கண்டிப்பா நிறைய பேர் விமர்சிக்க தான் செய்வாங்க. இல்ல நீங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்ற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யறீங்க, உங்களோட செயல்பாடுகள் என்னவா இருக்கு, உங்களோட அரசியல் என்னவா இருக்கு, உங்களோட சித்தாந்தம் என்னவா இருக்கு, அப்ப இதெல்லாம் பத்தி பேசவே கூடாதா? நீங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றீங்க, நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணுமா? சுயநலத்தை வந்து நீங்க செயல்படுறீங்க. அது அநியாயமா இருந்தாலும் எனக்கு சில நஷ்டங்கள் வந்துடும் அப்படின்றதுக்காக அந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்க மாட்டேன், நியாயத்தின் பக்கம் நான் நிக்க மாட்டேன். இது தலைவருக்கு அழகா? அப்ப நீங்க இதை பண்ணுவீங்க, இதை நீங்க பண்ணும்போது நாங்க கேட்க கூடாது அப்படின்னு நாங்க கேட்டோம்னா நாங்க திமுக இருந்து காசு வாங்கிட்டோம். சார் இப்போ இந்த போராட்டம் விஷயத்துல வந்துட்டு அவர் அவங்க எல்லாம் சந்திச்சு பேசினதா இருக்கட்டும், இல்லை இன்னும் சில விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு இவர் ஏன் இப்படி பண்றாரு, தலைவர் தானே, அப்படி இருக்கப்போ எல்லாத்துலயுமே ஒரு ஈடுபாடோட பண்ணணுமே, அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இல்லையே அப்படின்றது ரொம்ப நாளாவே இருக்க கொஸ்டின் மார்க்கா இருக்கு. போராட்டக்காரர்கள் அப்படி சொல்லிருக்க கூடாது. நீங்க பனையூர்ல இருந்தா நாங்க வந்து பாக்கணும் அவங்க சொல்லிருக்க கூடாது. ரெண்டாவது, அவங்க அப்படியே சொன்னாலும் விஜய்க்கு ஒரு கடமை இருக்கு. ஏன்னா இப்ப களத்துக்கு போறதுல ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் கிடையாது. என்ன டிராபிக் ஜாம் ஆகும் போகுது, இதுல என்ன பெரிய பிரச்சனை ஆக போகுது, உங்களுக்கு ஓட்டு போயிரும், இல்லைன்னா மக்களோட ஆதரவு போயிரும், ஒரு சினிமா நடிகரா நமக்கு சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாயிரும், ஃபேன் பேஸ் கம்மியாயிரும்ன்ற ஒரு அச்சம் உங்களுக்கு. அதனால நீங்க ஸ்டாண்ட் எடுக்கல. அப்ப அது பேர் என்ன? போலித்தனம். இது பேர். விஜய் அவர்கள் வந்துட்டு காஸ்ட் மென்டாலிட்டியோட பேசுறாரு பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் மேல இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கான ரீசன் என்ன சார்? லைஃப்ல பெரிய உச்சத்தை தொட்டவங்களா இருக்காங்கல்ல, பெரிய காஸ்டிஸ்டா இருக்க மாட்டாங்க. அவங்க மேபி லைட்டா இருக்கலாம், பட் யூஸ்வலா ஜெயிக்கிறவங்க வந்து இந்த பெரிய காஸ்டிஸ்ட் மென்டாலிட்டியோட இருக்காங்கன்னா பெரிய உயரங்களுக்கு போக முடியாது. ஆனா அவரு ஓப்பனா சொல்றது இனிமே நான் அரசியல் வந்துட்டு மக்களுக்காக மட்டும்தான் இருப்பேன், அந்த சினிமா அப்படின்றத அறவே நான் வந்துட்டு ஒதுக்கிட்டேன் அப்படின்றது தான் அவரோட ஒரு முக்கிய கருத்தா இருக்கு. அப்படி இருக்கப்போ அவர் களத்துல வந்து வேலை பார்க்கணும்ன்றது தானே எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி மேபி கொஞ்சம் அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணலாம், 1-2 மாதங்கள் கேம்பெயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லா அரசியல்ல ஈடுபடுவாருன்னு சொல்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அப்ப இப்பவே அவரு அரசியலை விட சினிமாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, இல்லாட்டி குறைஞ்சபட்சம் அரசியலுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, இனி ஃபியூச்சர்ல அவர் என்ன அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாரு? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலையே இல்லையே, நீங்க என்ன டெய்லி போராட்டம் பண்ண போறீங்க? இப்பவே பண்ணல, அப்புறம் எப்படி பண்ண போறீங்க? ஸோ அதனால டெஃபினட்டா ஒரு சினிமாவுக்கு முற்றுப்புள்ளிலாம் அவர் கண்டிப்பா வைக்க மாட்டாரு. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் கேப்ரியல் சார் இருக்கார், அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா இப்போ டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட ரீசன் செயல்பாடுகள்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். என்ன மாதிரி செயல்பாடுகள் நீங்க சொல்றீங்க? சார் இப்போ இந்த போராட்டம் விஷயத்துல வந்துட்டு அவர் அவங்க எல்லாம் சந்திச்சு பேசினதா இருக்கட்டும், இல்ல இன்னும் சில விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு இவர் ஏன் இப்படி பண்றாரு, தலைவர் தானே, அப்படி இருக்கப்போ எல்லாத்துலயுமே ஒரு ஈடுபாடோட பண்ணணுமே, அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இல்லையே அப்படின்றது ரொம்ப நாளாவே இருக்க கொஸ்டின் மார்க்கா இருக்கு. சோ அத பத்தி சொல்லுங்க. அத நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை பொறுத்தளவுல விஜய் அவர்கள் களத்துக்கு வரல. அதுக்கு சொல்லப்படுற காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் களத்துக்கு வரக்கூடிய அந்த விருப்பம் அவருக்கு இருந்தாலும் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சவங்க இல்ல நீங்க வர வேண்டாம், வந்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஸோ நீங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால விஜய் போகல, அதனால போராட்டக்காரர்கள் பனையூர்ல போய் விஜயை சந்திச்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன பொறுத்தளவுல அப்படி நிஜமாவே நடந்திருந்தாலும் போராட்டக்காரர்கள் அப்படி சொல்லிருக்க கூடாது. நீங்க பனையூர்ல இருங்க, நாங்க வந்து பாக்கணும் அவங்க சொல்லிருக்க கூடாது. ரெண்டாவது, அவங்க அப்படியே சொன்னாலும் விஜய்க்கு ஒரு கடமை இருக்கு. போராட்டம் நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன வந்து பார்த்தா முறையா இருக்காது, நான் தான் களத்துக்கு வரணும், நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் களத்துக்கு தான் வரணும் அப்படின்ற அந்த புரிதல் விஜய்க்கு இருந்திருக்கணும். அதை அவர் செஞ்சிருக்கணும். ஏன்னா இப்ப களத்துக்கு போறதுல ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் கிடையாது. என்ன டிராபிக் ஜாம் ஆக போகுது, இதுல என்ன பெரிய பிரச்சனை ஆக போகுது, சும்மா தேவையில்லாம ஒரு படம் ரிலீஸ், ஃபேன்ஸ் மீட்னு சொல்லிட்டு டிராபிக் ஜாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க தியேட்டர் முன்னாடி உட்காந்துட்டு. இதுல என்ன ஒரு மக்கள் போராட்டம், மக்கள் பிரச்சனை இது. அங்க போய் நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக போகும்போது டிராபிக் ஜாம் ஆகுதுன்னா மக்கள் யாரும் உங்களை குறை சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அப்படி சில இடையூறு அங்க ஏற்பட்டாலும் அது அந்த போராட்டத்துக்கு நல்லதுதான், போராட்டத்துக்கு பெரிய ஒரு விசிபிலிட்டி அது ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அந்த வகையில நீங்க களத்துக்கு போறதுல எந்த சிக்கலும் கிடையாது. பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் போகல. இப்ப மெரினா ப்ரொடெஸ்ட் எடுத்துப்போம், ஜல்லிக்கட்டு போராட்டம்.
எவ்வளவு பெரிய ப்ரொட்டஸ்ட். பீச்சுக்கு யாரும் போக முடியல, ரோடு டிராபிக் ஆச்சு, வாக்கிங் அந்த பக்கத்துல யாருக்கும் போக முடியல. ஆனா யாரும் உங்களை பிளேம் பண்ணலையே, யாரும் உங்களை குற்றம் சொல்லலையே. காரணம் என்னன்னா, மக்களுக்கு தெரியும் இது நியாயமான ஒரு போராட்டம், இது மக்கள் போராட்டம். சோ அதனால யாரையும் குறை சொல்லல. அதே போலதான் இங்கேயும் நீங்க களத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா யாரும் உங்களை குறை சொல்ல மாட்டாங்க. பெரிய அரசியல் மாற்றம், பெரிய புரட்சி எல்லாம் நீங்க செய்யணும்னா டிராபிக் ஜாம்லாம் ஏற்படுத்தாமலாம் நீங்க அதெல்லாம் பண்ண முடியாது. பெரிய விஷயங்கள் பண்ணா டிராபிக் ஜாம்லாம் ஏற்படதான் செய்யும். நான் இதை ஒரு சாக்கு போக்கா தான் பாக்குறேன். சோ விஜய் அவர்கள் களத்துக்கு கண்டிப்பா வந்திருக்கணும். ரெண்டாவது, விஜய்க்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, அப்ப நீங்க ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் இங்க சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, விஜய் வரேன்னு சொல்லி இல்ல வர வேண்டாம் அப்படின்னு சொல்றதுனால நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் களத்துக்கு போலன்றது கூட ஓகே. போராட்டக்காரர்கள் அங்க போய் அவரை பாக்குறாங்கன்னா அது ரொம்ப தவறா இருக்கு. நீங்க போராட்ட களத்துக்கு போகணும், போராட்டம் உங்க வீட்டுக்கு வரக்கூடாது. அது ரொம்ப தவறா இருக்கு. அந்த விஷயம் தான் நடக்குது. அப்படியே அவங்க வரேன்னு சொன்னா கூட அவங்களுக்கு வேலை இருக்கு. அவங்க மக்களை ஆர்கனைஸ் பண்ணணும். அரசு அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் முறியடிக்கணும். அப்படி அவங்க பிஸியா இருக்கவங்கள பனையூருக்கு கூப்பிட்டு போட்டோ எடுக்க கூடாது. நீங்க இல்ல ஒன்றும் நான் அங்க வரேன் அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லைன்னா இல்ல நீ உங்க ஒர்க்கை பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் என்னோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு, நீங்க களத்துல உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்லிருக்கணும். ஸோ அது எதுவும் இல்லாம இது ஒரு தவறான முன்னுதாரணம். போராட்டத்துக்கு போறதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்றதுன்றது ரொம்ப தவறான முன்னுதாரணம். எல்லா குடிமகனுக்கும் களத்துல இறங்கி போராடக்கூடிய உரிமை இருக்கு. ஸோ இவரும் களத்துக்கு போயிருக்கணும், அதுக்கு சாக்கு போக்கு சொல்லிக்க கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு எக்ஸாம்பிளா பாக்குறேன். போராட்டக்காரர்கள் அதுவும் அங்க வர வச்சது இன்னும் மேபி அவங்களா கூட போயிருக்கலாம். பட் அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இல்ல சார். ஆக்சுவலா டிவிகே மேல வந்துட்டு வர விமர்சனங்கள் அப்படின்றது இப்போ புதுசு கிடையாது. எக்கச்சக்கமா ஸ்டார்டிங்ல இருந்து வந்துட்டே இருக்கிறதா. பட் ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சா உடனே அந்த கட்சிக்காரங்களா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்கட்டும், உடனே இன்னும் ஆட்சிக்கே வரல, இன்னும் அதிகாரமே வரல, அதுக்குள்ள ஏன் விமர்சனங்கள் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி குவெஸ்சன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு டிவிகே வந்துட்டு இது வரைக்கும் மக்களுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க சரியா அப்படின்ட்டு கேட்டா அதுவுமே குவெஸ்சன் மார்க் தான். ஏன்னா அவர் இன்னுமே போய் மக்களை நேரடியா சந்திக்கல அப்படின்ற விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கிறது தான். சோ அந்த குவெஸ்சன் வச்சாலும் அவங்க வந்துட்டு இவங்க டிஎம்கே கிட்ட இருந்து காசு வாங்கியிருப்பாங்க, அதனால இந்த மாதிரி குவெஸ்சன் கேட்கறாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் சார்? ஒருத்தர் மேல விமர்சிக்கணும்னா அவர் அரசியலுக்கு வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாதான் அவர் மேல விமர்சனம் வைக்கணும்லாம் கிடையாது. பொது வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா உங்க மேல விமர்சனம் வைப்பாங்க. இப்ப நீங்க ஒரு ஆங்கரா இருக்கீங்க, உங்களை சில கமெண்ட்ஸ்ல திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்க? இல்ல நான் வந்து அரசியலுக்கு வந்து எலெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணாதான் எனக்கு திட்டணும் அப்படிலாம் கிடையாது. நான் பப்ளிக்கா டிவி முன்னாடி பேசுறேன்னா சிலவனுக்கு என்ன பிடிக்கும், சிலவனுக்கு என்ன பிடிக்காதுன்னு திட்டதான் செய்வான். அதே மாதிரிதான் நீங்களும் பொது வாழ்க்கைன்னு வந்துட்டீங்கன்னா உங்களை கண்டிப்பா நிறைய பேர் விமர்சிக்க தான் செய்வாங்க. இல்ல நீங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்ற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யறீங்க, உங்களோட செயல்பாடுகள் என்னவா இருக்கு, உங்களோட அரசியல் என்னவா இருக்கு, உங்களோட சித்தாந்தம் என்னவா இருக்கு, அப்ப இதெல்லாம் பத்தி பேசவே கூடாதா? நீங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றீங்க, நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணுமா? சோ இதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அரசியல் செயல்பாடே இல்லையே. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயாச்சு, ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சைலண்டா உட்காந்துருக்கீங்க. கவின் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் வந்து கொல்லப்படுறாரு, ஆணவ கொலை செய்யப்படுறாரு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீங்க அங்க ஸ்ட்ராங்கா நின்று இருக்கணுமா, ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கணுமா? எதுவும் எடுக்கல, குவைட்டா இருக்கீங்க. ஏன் குவைட்டா இருக்கீங்க? உங்களுக்கு பயம், உங்களுக்கு ஓட்டு போயிரும், இல்லைன்னா மக்களோட ஆதரவு போயிரும், ஒரு சினிமா நடிகரா நமக்கு சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாயிரும், ஃபேன் பேஸ் கம்மியாயிரும்ன்ற ஒரு அச்சம் உங்களுக்கு. அதனால நீங்க ஸ்டாண்ட் எடுக்கல. அப்ப அது பேர் என்ன? போலித்தனம். இது பேரு. இது வந்து தவறான ஒரு செயல்பாடு. சுயநலத்தை நீங்க செயல்படுறீங்க. அது அநியாயமா இருந்தாலும் எனக்கு சில நஷ்டங்கள் வந்துடும் அப்படின்றதுக்காக அந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்க மாட்டேன், நியாயத்தின் பக்கம் நான் நிக்க மாட்டேன். இது தலைவருக்கு அழகா? அப்ப நீங்க இதை பண்ணுவீங்க, இதை நீங்க பண்ணும்போது நாங்க கேட்க கூடாது. அப்படி நாங்க கேட்டோம்னா நாங்க திமுக இருந்து காசு வாங்கிட்டோம். அப்படியே இந்த கட்சி வந்து அடிச்சு புடிச்சு எல்லா பிரச்சனைகளும் கையில எடுத்து திமுக அரசையே அப்படியே ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க. அதனால இப்ப நாங்க விமர்சிக்கிறோம்னா திமுக இருந்து காசு வாங்கிட்டோம். உங்களை விமர்சிக்கிறதே நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்றதுதான். நீங்க இறங்கி திமுக எதிராக அரசியல் பண்ணுங்க. சோ இங்க திமுகவுக்கு ஆதரவாலாம் பேசல, நீங்க உங்க வேலையை செய்யுங்கன்னு சொல்றோம். சோ திமுகவுக்கு எதிரான அரசியலை கையில் எடுங்க. ஆட்சியில் அவங்க தானே இருக்காங்க. அடுத்து அதிமுக வந்து அவங்களுக்கு எதிராகவும் அரசியல் பண்ணுங்க. யாரும் உங்களை எதுவும் கேட்க போறது கிடையாது. ஆனா இங்க என்னன்னா, நீங்க உங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யல. இதை சொல்றதுக்கு எனக்கு எதுக்கு யாரு காசு கொடுக்கணும்? இது என்ன லாஜிக் இருக்கு? உங்களுக்கு தான் பெரிய ஒரு ஃபோர்ஸ் இல்லை, பொலிட்டிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற வேகம் இல்லை. எதுவும் பண்ணாம ஊர்ல இருக்கவனெல்லாம் விமர்சிக்கிறது. இவன் என்ன விமர்சிக்கிறான்னா
அவங்களுக்கு ஏதோ அஜெண்டா இருக்கும், இவருக்கு ஏதோ அஜெண்டா இருக்கும். என்ன அஜெண்டா இருக்க வேண்டியிருக்கு? ஸோ இதெல்லாம் ஒரு கருத்தியல் ரீதியா ஒரு குற்றச்சாட்டையோ ஒரு கேள்வியோ முன் வச்சா கருத்தியல் ரீதியா பதில் சொல்லணும். அது சொல்ல முடியலன்னா நீ ஏன் திமுக விமர்சிக்காம என்ன விமர்சிக்கிற? திமுகவை யார் விமர்சிக்கல? இவங்க அரசியல் ஃபாலோ பண்றது கிடையாது. அரசியல் ஃபாலோ பண்ணா தெரியும், எல்லாரும் திமுக விமர்சிக்க தான் செய்யறாங்க, விமர்சிச்சுட்டு இதையும் பண்றாங்க. இதை நான் பர்சனலா ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றதுக்கான காரணம் என்னன்னா, டிவிகேவை பொறுத்தளவுல திமுக எதிர்ப்பு வாக்குல ஸ்பிட் பண்றாங்க. தெரிந்தோ தெரியாமலோ இந்த விஷயத்த பண்றாங்க. எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தெரிஞ்சுதான் பண்றாங்க. பட் இருந்தாலும் பெனிஃபிட் ஆஃப் த டவுட் கொடுப்போம். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அவங்க இந்த விஷயத்த பண்றாங்கன்னே நம்ம வச்சுப்போம். சோ டிவிகேவோட திமுக எதிர்ப்பு அரசியல் திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்குது. இது யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். அதனால நான் இன்னும் கொஞ்சம் கூட இதுக்கு எக்ஸ்ட்ரா முக்கியத்துவம் கொடுக்குறேன். அரசியல் பெருசா பண்றது கிடையாது, மக்கள் பிரச்சனை எதுவும் எடுக்கிறது கிடையாது, போதா குறைக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் ஓரளவுக்கு உடைக்கிறதுக்கான வேலைகளும் பண்றாங்க. இதை பண்ணும்போது நம்ம தமிழ் மக்களுக்கு இதனால எந்த லாபமும் இல்லை. நீங்க மக்கள் பிரச்சனை எடுக்க மாட்டேங்கிறீங்க, திமுகவுக்கும் சாதகமா செயல்படுறீங்கன்னா அப்ப கிரவுண்ட்ல மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதுனால? இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த இஷ்யூவை நம்ம எடுத்து பேசுறோம். இல்லைன்னா எனக்கு விஜயோட அரசியல் பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பெருசா அரசியலும் அங்க கிடையாது. ஆக்சுவலா அவர் மேல வைக்கிற மேஜர் விமர்சனம் என்னவா இருக்குன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு காஸ்ட் மென்டாலிட்டியோட பேசுறாரு பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் மேல இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கான ரீசன் என்ன சார்? அப்படிலாம் பார்க்கல. விஜய் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு சாதிய பார்வையோட இருப்பாருலாம் பார்க்கல. யூசுவலா லைஃப்ல பெரிய உச்சத்தை தொட்டவங்களா இருக்காங்கல்ல, பெரிய காஸ்டிஸ்டா இருக்க மாட்டாங்க. அவங்க மேபி லைட்டா இருக்கலாம், பட் யூசுவலா ஜெயிக்கிறவங்க வந்து இந்த பெரிய காஸ்டிஸ்ட் மென்டாலிட்டியோட இருக்காங்கன்னா பெரிய உயரங்களுக்கு போக முடியாது. யூஸ்வலா ஒரு சின்ன இடத்துக்குள்ள அடப்பட்டவங்க தான் அந்த மாதிரி பேசுவாங்க. பெரிய ஒரு விசாலமான பார்வை இல்லாம ஒரு சின்ன குறுகிய பார்வையோட இருப்பாங்கல்ல, இந்த ஊரு கிராமம் தெருன்னு இருப்பாங்கல்ல, அவங்கதான் ரொம்ப காஸ்டிஸ்டா இருப்பாங்க. பட் விஜய் மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு நடிகர், இன்னைக்கு அரசியலையும் அவரால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற சூழல் தான் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் டெஃபினட்டா அவரு இவ்வளவு நாள் இருந்ததுமே எல்லா மக்களுக்குமான ஒரு நடிகராக தான் இருந்திருக்காரு. விஜய் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு காலத்துல ரஜினி எப்படி பீக்ல இருந்தாரோ அந்த மாதிரி இன்னைக்கு விஜய் பீக்ல இருக்காரு. இன்னைக்கு அவரு ரஜினி, கமல், அஜித் எல்லாரோடையும் பெரிய ஒரு ஸ்டாரா இருக்காரு. சோ 7 கோடி தமிழர்களுக்குமான ஸ்டாரா இருக்காரு. 7 கோடின்னு இல்ல, அவருக்கு இன்டர்நேஷனலாவும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, நேஷனல் லெவலையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அடையாளங்களுக்குள்ளலாம் ஃபிட் ஆக மாட்டாங்க. நம்ம எல்லாருக்குமான நடிகர் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் அவங்க யோசிக்கிறது என்னன்னா, ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க யூஸ்வலா. இப்ப கவினோட ஆணவ கொலை நடந்தப்ப யாருமே அதை பத்தி பேசல சினிமா இண்டஸ்ட்ரியில. ஏன் பேச மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்குன்னு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருப்பாங்க, நம்ம ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டை எடுக்கிறோம்னா இன்னொரு குரூப் கோவப்பட்டுருவாங்க, நம்மளோட ஃபேன் பேஸ் வந்து உடையும். அதனால இந்த மாதிரி இஷ்யூஸை கையில் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க லாப நோக்கத்துல இருந்து வணிக நோக்கத்துல இருந்து இதை பாக்குறாங்க, இந்த பிரச்சனையை அப்படியே அணுகுறாங்க. அதனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு பெரிய ஒரு அநியாயம் நடந்தாலும் அதை பேச மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நடிகர்கள் எல்லாம் பேசணும்லாம் நான் எதிர்பார்க்கல. விஜய்கிட்ட நம்ம பர்டிகுலரா ஏன் இதை கேட்கிறோம்னா, அவர் நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட. அரசியலுக்கு வந்துட்டு இதெல்லாம் பத்தி பேசலாம்னா ஏன் பேசணும்னு கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. கண்டிப்பா சார். நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இப்போ இந்த போராட்டத்திலயும் கூட அவர் தான் போய் பார்த்திருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் போய் பார்த்திருந்தாங்க அப்படின்னாலும் போராட்டத்துக்கு அப்படின்ட்டு ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு இருக்கு. அது இங்க அப்படியே மொத்தமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் இவர் மேல தொடர்ந்து வச்சிட்டு இருக்க விமர்சனம் மக்களை போய் சந்திக்க மாட்டாங்க அப்படின்றதுதான். ஆல்ரெடி இவர் பனையூருக்கு அந்த நிலச்சரிவுல ஏற்பட்டப்பவே கூப்பிட்டு வச்சு பேசுறது ரொம்ப பெரிய விமர்சனத்துக்கு உள்ள ஆச்சு. அப்படி இருக்கப்போ திரும்பவும் அவர் இதே மாதிரியான ஒரு செயல்பாடுகள் தான் செய்யறாரு. இது எந்த அளவுக்கு சரியா அவருக்கு தெரியலையா, இல்ல தெரிஞ்சே இதை ரிப்பீட் பண்றாரா? இந்த மாதிரி குவெஸ்சன்ஸ் ரொம்பவே அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க சார். சோ உங்களோட இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல புத்திசாலி தான். அவர் ஒருத்தன் ஜெயிச்சு உச்சத்துல இருக்கான்னா புத்திசாலியா தான் இருப்பான், ஒன்னும் விவரம் தெரியாத ஆளெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அவரு சினிமால உச்சத்துல இருக்காரு. சினிமான்றது பெரிய போட்டி இருக்கக்கூடிய ஒரு துறை. அந்த துறையில ஒருத்தர் டாப்ல இருக்காரு, நல்ல ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அவருக்கு, கரெக்டான டைரக்டர்ஸ் சூஸ் பண்ண தெரியுது, மக்களோட டேஸ்ட் அவருக்கு தெரியுது, என்ன மாதிரியான பாடல்கள் பிடிக்கும், என்ன மியூசிக் டைரக்டரை மக்கள் விரும்புவாங்க, என்ன மாதிரியான ஸ்கிரிப்டை விரும்புவாங்கன்றதெல்லாம் தெரியுது. ஸோ மக்களை பத்தின புரிதலும் நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் நான் எப்படி பாக்குறேன்னா, விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவர்னால
ரெகுலரா வந்துகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஸ்டார்ன்ற போது அந்த இமேஜை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவையும் அவருக்கு இருக்கு. இப்ப நீங்க டெய்லி வந்து வெளில வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க இமேஜ் உடஞ்சு போயிடும், நீங்க சாதாரண மனிதன் ஆயிருவீங்க. சோ சினிமால ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருக்கீங்களா, விஜய்னா பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். சோ இந்த சூப்பர் ஸ்டார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்டாங்க. ரஜினி அவர்களா இருக்கலாம், கமல் அவர்களா இருக்கலாம், விஜய் அவர்களா இருக்கலாம், இன்டர்வியூ பிரஸ் மீட் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுல அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க இன்டர்வியூல எல்லாம் உட்காந்தீங்கன்னா உங்களோட அந்த இமேஜ் எல்லாம் உடஞ்சு போயிடும். சோ நான் ஒரு பெரிய ஸ்டார், வருஷத்துக்கு ஒரு படம் இல்லாட்டி 2 படம் பண்ணுவேன், என்ன நீங்க பாக்கணும்னா அந்த சினிமா தியேட்டர்ல போய் 200 ரூபா கொடுத்துட்டு நீ பாத்துக்க, இல்லன்னா நீ என்ன பார்க்க முடியாது, இல்லன்னா வீட்டுல உட்காந்து என் பழைய படத்தை பாரு, நீ சும்மா என்ன பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க சும்மா வெளில வந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க சாதாரண மனிதனா மாறிடுவீங்க. இப்ப நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன், ஏன்னா நான் ஒன்னும் இழக்கிறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது, நான் ஒரு ஆர்டினரி மேன். அவரு அந்த மாதிரி பண்ண முடியாது, அவரு ஒரு ஸ்டார் அவரு. சோ அப்ப விஜய் அவர்கள் ஒரு 10 போராட்டத்துக்கு வெளில வராருன்னு வச்சுப்போம் 2 மாசத்துல, அதுக்கப்புறம் விஜய் சாதாரணமாயிருவார், விஜய் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க எல்லாரும். சார் ஆனா அவரு ஓப்பனா சொல்றது இனிமே நான் அரசியல் வந்துட்டு மக்களுக்காக மட்டும்தான் இருப்பேன், அந்த சினிமா அப்படின்றத அறவே நான் வந்துட்டு ஒதுக்கிட்டேன் அப்படின்றதுதான் அவரோட ஒரு முக்கிய கருத்தா இருக்கு. அப்படி இருக்கப்போ அவர் களத்துல வந்து வேலை பார்க்கணும்ன்றது தானே எல்லாரோட விருப்பமாவும் இருக்கும். இப்போதைக்கு அவரோட செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது நான் சொல்ற மாதிரிதான் அவர் செயல்படுறாரு. கரெக்டா ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு ஒருக்கா வெளில வராரு, வெளில வந்தாலும் லைட்டா பேசுறாரு, பேசிட்டு கிளம்பிடுறாரு. சோ அவரோட இமேஜை மெயின்டைன் பண்றாரு. ரெண்டாவது பேசுறதும் பார்த்தோம்னா சினிமா பாணியில தான் பேசுறாரு, பொதுமக்களுக்கு ஏத்த மாதிரி சும்மா சாதாரணமா நம்ம இப்ப பேசுற மாதிரி பேச மாட்டேங்கிறாரு, ஒரு மாதிரி சினிமா டயலாக் பேசுற மாதிரி பேசிட்டு பட்டுன்னு அவர் கிளம்பிடுறாரு. சோ நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா அவரு சினிமா இமேஜை மெயின்டைன் பண்ணுன்றத ரொம்ப கவனமா இருக்காரு. ரெண்டாவது அவர் ஃபுல் டைம் பொலிட்டிக்ஸுக்கு வருவாருன்னு நான் நினைக்கல. நான் என்னோட பார்வை என்னன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி மேபி கொஞ்சம் அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணலாம், 1-2 மாதங்கள் கேம்பெயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லா அரசியல்ல ஈடுபடுவாருன்னு சொல்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் 26 எலெக்ஷன் முடிஞ்சாச்சுன்னா அதுக்கு அடுத்த தேர்தல் 29 தான் வருது, 3 வருஷம் இருக்கு. 3 வருடம் அவரு பாலிடிக்ஸ் பண்ணுவாருன்னு நினைக்கல. இப்ப ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் உங்களுக்கு கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், இப்பவே நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு உள்ளதுலேயே முக்கியமான தேர்தல்னா இதுதான், இங்கே ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் 26 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவர் சினிமாவுக்கு போயிடுவார். 3 வருடங்கள் சினிமா பண்ணாம அவர் கண்டிப்பா இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் டெஃபினட்டா அவர் படம் பண்ணுவார். அவர் படம் பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் விசில் அடிச்சுட்டு போக தான் போறாங்க. சோ அதனால பண்ணுவார். பிளஸ் இப்போ வந்து கமல்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டாங்க இவங்க எல்லாரும். இப்ப விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவரோட சினிமா கெரியர் டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. அவரு அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது சினிமால அவரோட மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஆனா கமல் பொறுத்தளவுல அரசியலுக்கு வராரு, 2 எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாரு, திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் பிரிக்கிறாரு. ஏறக்குறைய இதே கதை தான், விஜய் கதை தான். ஆனா அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வராரு, சினிமாவும் ஹிட் ஆகுது. சோ இப்ப இது வந்து விஜய் மாதிரியான ஒரு நடிகருக்கு இது ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கும். ரைட், நம்மளும் எலெக்ஷன் போவோம், கண்டெஸ்ட் பண்ணுவோம், கண்டிப்பா ஜெயிக்க மாட்டோம், 5-10% ஓட் வாங்குவோம், வாங்கிட்டு அடுத்து சினிமா நடிக்க ஆரம்பிப்போம். கமல்ஹாசனுக்குலாம் பூஸ்ட் கொடுத்த மாதிரி நமக்கும் இது ஒரு பப்ளிசிட்டியா கூட கொடுக்கும். இன்ஃபேக்ட் ரஜினி எல்லாம் பார்த்தோம்னா அவரோட சினிமா ரிலீஸ் ஆகும்போது அரசியலும் லைட்டா பேசுவார். சோ அப்ப சினிமாவுக்கும் அது பப்ளிசிட்டி கொடுக்கும். என்டர்டெய்னர்ஸை பொறுத்தளவுல ஆல் பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. ஸோ இப்போ விஜய்க்கு அடுத்தது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது சைட்ல கேம்பெயினும் போனார்னு வச்சுக்கோங்க, அது படத்துக்கும் பப்ளிசிட்டி, அவரோட அரசியலுக்கும் அது உதவும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு 2 சைட்லயும் அவங்களுக்கு பெனிஃபிட் தான் இருக்கும். ஸோ அதனால இவங்க ஏதோ பெருசா பண்ணிடுவாங்களா எனக்கு நம்பிக்கை இல்லை. பிளஸ் இப்ப விஜயோட கட்சியை பார்த்தாலே சுத்தி இருக்கிறது ஃபுல்லா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்க. கிரவுண்ட்ல தலைவர்கள், மக்களோட கனெக்டான தலைவர்கள்னா யாரையுமே சொல்ல முடியாது. ஒரு சைட்ல பேச்சாளர்கள், இன்னொரு சைட்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள். மக்களோட சேர்ந்து அவங்களோட ஷோல்டர் டு ஷோல்டர் நின்று பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கான ஆட்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பார்ட்டி என்ன பெரிய அரசியல் பண்ணிட போறாங்க? அண்ட் எல்லாரும் சொல்றதும் வந்துட்டு அவரு இந்த பண்ணையார் அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனாலதான் வந்து வெளியே வர மாட்டாரு, யாரா இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்து பாக்குறாரு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வச்சா அவரு வெளியே வந்தா கூட்டம் ஆயிடும்பா, இந்த மாதிரி டிராபிக் ஆயிடும்பா, அதனால வரமாட்டாரு அப்படின்ற மாதிரியான காரணங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பேசுறது பார்க்கும்போது அவர் திரும்ப சினிமாக்கே போயிடுவாரா அப்படின்ற ஒரு தாட்டும் வருது. என்ன அப்படின்றது அரசு இந்த எலெக்ஷன் வந்தாதான் தெரியும் அப்படின்றது தான் சார். என்ன பொறுத்தளவுல அஃப்கோர்ஸ் எனக்கு ப்ரூஃப்லாம் இல்ல, விஜய் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாருன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் என்னோட நம்பிக்கை, இது என்னோட ஒரு அசம்ஷன், நமக்கு ஒரு கணிப்பு இருக்கும்ல. என்னோட கணிப்பு என்னன்னா அவர் டெஃபினட்டா சினிமாவை கம்ப்ளீட்டா குவிட் பண்ண மாட்டார். டெஃபினட்டா அவர் 26 முடிஞ்சதுக்கு அப்புறம் சினிமா பண்ணுவாருன்றதான் என்னோட நம்பிக்கை. ஏன்னா 3 வருஷம் சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு இப்பவே 2 வருஷம் ஆக்டிவா பொலிட்டிக்ஸ் பண்ண முடியல. இந்த 2 வருஷம் ஆக்டிவா பொலிட்டிக்ஸ் பண்ணல,
பெருசா எதுவும் வெளில வரல, நல்லா போனா 5-6 தடவை வெளில வந்திருப்பார்ல. அப்ப மீதி நாட்கள்ல என்ன பண்ணிருப்பாரு? சும்மா இருக்க மாட்டார் கண்டிப்பா. ஏன்னா அவரு பெரிய ஒரு செலிபிரிட்டி, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார், பிஸியா தான் இருப்பார். அப்ப என்ன செய்து பிஸியா இருப்பாரு? சினிமா துறை சார்ந்து அவர் பிஸியா இருப்பாருன்றதான் என்னோட ஹம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். சோ அப்ப இப்பவே அவரு அரசியலை விட சினிமாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, இல்லாட்டி குறைந்தபட்சம் அரசியலுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, இனி ஃபியூச்சர்ல அவர் என்ன அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாரு? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலையே இல்லையே, நீங்க என்ன டெய்லி போராட்டமா பண்ண போறீங்க? இப்பவே பண்ணல, அப்புறம் எப்படி பண்ண போறீங்க? சோ அதனால டெஃபினட்டா ஒரு சினிமாவுக்கு முற்றுப்புள்ளிலாம் அவர் கண்டிப்பா வைக்க மாட்டாரு. 26க்கு அப்புறமும் அவர் கண்டிப்பா படம் பண்ணுவார் அப்படின்றதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது, நான் பார்த்த அளவுல விஜய் வந்து பண்ணையாருன்னு அவரை சொல்ல முடியுமான்லாம் தெரியல. கொஞ்சம் ஹம்பிளான இண்டிவிஜுவலா தான் எனக்கு படுறாரு. ரெண்டாவது, இப்போ நல்லா வளர்ந்த ஆட்கள் இருக்காங்க, அகைன் நல்ல சக்சஸ்ஃபுல் ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இந்த பெரிய திமிர்லாம் இருக்காது. நிஜமாவே ரொம்ப பெரிய ஆட்களா வளர்ந்தவங்க, ரஜினிகாந்த்லாம் எடுத்துப்போமே, அவர் இந்த சாதாரண மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் தாண்டி அவர் கொஞ்சம் மேல உயர்ந்தவரா இருக்காருல்ல. அப்படிதான் நான் இவரை பாக்குறேன். இவர் ஹைலி சக்சஸ்ஃபுல் இண்டிவிஜுவல். எனக்கு எப்பவுமே பெரிய வெற்றியாளர்கள் மேல பெரிய மரியாதை உண்டு. அந்த வகையில விஜயும் பெரிய ஒரு வெற்றியாளர், சாதாரணமா இருந்து பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. அவங்க அப்பாவோட உதவியில எல்லாம் வரல. மேபி இன்ட்ரோ வேணா அவங்க அப்பா வழியா கிடைச்சிருக்கலாம், பட் அதை தாண்டி ஒரு செல்ஃப் மேடு இண்டிவிஜுவல் தான். அவரா தன்னை வளர்த்து மேல கொண்டு போயிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது அவரு ஒரு பண்ணையார் மனநிலையில இருப்பாரான்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டா களத்துல இறங்கணும். அரசியலுக்கு அவருக்கு பெரிய ஆர்வம் இல்லை, அது எனக்கு கண்டிப்பா தெரியும். அரசியல் ஆர்வம் இல்லை, அவர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனும் இல்லை. எப்படி ரஜினி ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் இல்லையோ, எப்படி கமல் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் இல்லையோ, இவரும் பொலிட்டிக்கல் பர்சன் கிடையாது. இவங்க பொலிட்டிக்ஸ் பண்ற விருப்பமும் இவருக்கு இல்லை. அதான் சிக்கல். விஜயகாந்த் அரசியல் பண்ணார், அவரு சாலிடான பொலிட்டிக்ஸ் கிரவுண்ட்ல வந்து பண்ணாரு, அரசியல் பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசினாரு, ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியனா அவர் இருந்தார். இந்த மாதிரி எல்லாம் இல்லை. சோ அவர் வந்து என்னோட சினிமா கெரியர் போனாலும் பரவாயில்லன்னு அவர் இறங்கிட்டார். பட் இவங்க அந்த மாதிரிலாம் இறங்கல. இன்ஃபேக்ட் இவங்க பொலிட்டிக்கல் பீப்புளும் கிடையாது. சிலவங்களுக்கு அரசியல் வராதுங்க, எல்லாருக்கும் அரசியல் வராது இல்ல. சிலவங்களுக்கு நல்லா பாட்டு பிடிக்கும், சிலவங்களுக்கு நல்லா நடிப்பு வரும், சிலவங்களுக்கு நல்லா சயின்ஸ் இந்த விஷயங்கள்ல ஆர்வம் உள்ளவங்களா இருப்பான், சிலவங்களுக்கு இலக்கியம்ல ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி அரசியல் சில பேருக்கு தான் வரும், எல்லாருக்கும் வராது. ஸோ விஜய் ஒரு பொலிட்டிக்கல் மைண்டாவே நான் பார்க்கல, பெரிய பொலிட்டிக்கல் ஷார்ப்னஸும் இருக்காதுன்றதான் என்னோட பார்வை. ஸோ அதனால பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எனக்கு இல்லை. கண்டிப்பா சார், பாப்போம் சார். எலெக்ஷன் பக்கம் வரும்போதாவது இவர் வெளியே வந்து ஏதாவது பண்ணுவாரா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி தான் நடக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல். நன்றி.